பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்னும் கானா வினோத்துக்காக ஸ்பெஷலாக டிசைட் பண்ணி ப்ரோமோவே டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தெரியுதா மக்களே? கானா வினோத் நேத்தே கொஞ்சம் எபிசோடில் பயங்கர நெகட்டிவாக தான் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கும் அதான் நடக்க போகுது அப்படின்றது இந்த ப்ரோமோ மூலயமா வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக தெரிகிறது அப்படின்றதான் நம்மளால சொல்ல முடியுது. அந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. கானா வினோத்தும் அரோராவும் ஃபன்னாக தானே பண்ணுறாங்க. ஆனால் ஃபன்னு பண்ணுறதுலையும் லிமிட் இருக்குங்க. ஃபன் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இப்போது ஃபன்னுன்ற பேரில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே போட்டு அடிக்கிறது குத்துறது அவங்க எடுத்துக்கினாலும் அதில் சில வார்த்தைகள் அன்றைக்குமே பாட்டுன்ற பேரில் ஒரு பாட்டு பண்ணார். அந்த பாட்டோட லிரிக்ஸ் கம்ப்ளீட்லாம் அக்செப்டே பண்ண முடியாது. அது யாரோ ஒருத்தர் பாடின பாட்டு, அது கானா வினோத்தோட பாடல் இல்லைனாலும் சரி, வேற ஒருத்தர் பாடின பாட்டு கூட அந்த இடத்துல பாடும்போது அது நல்லா இல்லை, அதை அவர் புரிஞ்சுக்கணுன்றேன். அதை தான் நான் சொல்ல வரேன். அது ஒரு பெரிய தப்பு. இன்னேத்து என்னடானா அரோரா பிடிச்சி தள்ளி விட்டாரு, இன்னைக்கு என்னடானா குத்துறாரு. ஸோ டே பை டே அதான் சொல்றேனே, வாயையும் கையையும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுங்க சார், இது உங்களுக்கு நல்லது இல்லை சார் அப்படின்றது தான் நான் சொன்னது போன வீடியோலும். அதையும் இப்பயும் தான் சொல்றேன். இப்போ அதனுடைய வெளிப்பாடுகள் ப்ரோமோவில் தெரிகிறது. இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். திவ்யா என்ன சொல்றாங்க, ஓவர் வாய் வினோத் அண்ணாக்கு, எப்படி ஓவர் வாய் வினோத் அண்ணாக்கு, அதையும் வந்து இவரை பத்தி பேசினாரு. யாரை பத்தி? திவாகரை பத்தி, வயசை பத்தி பேசுவாரு. போய் உனக்கு 40 வயசு, திவாகர் ஏதோ ஒரு இதை பத்தி பேசியிருக்காரு. இதோட கான்டெக்ட் என்ன, யார் இந்த வயசோட டாபிக் ஆரம்பிச்சாங்கன்றதான் எனக்கு இன்னும் கிளாரிட்டி பிடிக்கல. அது ஃபர்ஸ்ட் திவாகர் ஆரம்பிச்சாரா இல்ல வினோத் ஆரம்பிச்சாரான்னு முதல்ல செக் பண்ணும். அதுல மட்டும் எனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. அது மட்டும் கிடைச்சா ஓகே. மற்றபடி இதுல பேசும்போது 40 வயசு ஆச்சு, எப்படி 40 வயசு வாட்டர் மெலனுக்கு ஆச்சான், கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கு, இப்போ இதுக்கு மேலே கல்யாணம் ஆகி எப்படி குழந்தை பெற்றுப்ப அப்படின்ற கேள்விலாம் தட் இஸ் அவருடைய பர்சனல். எப்படி அவர் கல்யாணம் ஆகுது ஆகாம போகுது, வெளியே போய் குழந்தை பெற்றுக்கிறார், அது அவருடைய பர்சனல். இதெல்லாம் பேசக்கூடாது, அது தப்பு. இதில் அவர் கலாய்க்கிறாரா, கலாய்ச்சுங்க. அதுக்குன்னு இந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் பர்சனலாக போகிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். இப்போ நான் கூட ஃபன்னுன்ற பேரில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு ஃபன்னுன்னு சொல்ல முடியுமா? மூஞ்சி பார்க்கறதுக்கே சகிக்கலை, கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபன்னுங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆப்போசிட்டில் ஃபன்னாக எடுத்துக்கிட்டாலும் அது ஃபன்னாக ஒரு பாயிண்ட்ல தோணும், ஒரு பாயிண்ட்ல அவங்க அவங்களுக்குள்ள அது தோணுமா தோணாதா அப்படி சொன்னதுக்கு? ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபன்னுன்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா இதே கானா வினோத் அவர்கள் இதே கானா வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரு சொன்னாங்களே தெரியலையா, சுபிக்ஷா ஒரு மேட்ரு எடுத்துன்னு வந்தாங்கல்ல, அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு கான்டெக்ஸ்டே தெரியாது. என்ன கான்டெக்ட் தெரியாது, இது சாண்ட்ரா சொன்ன கான்டெக்ஸ்டே தெரியாது, டிவார்மிங். அதுக்கு ஃபன்னுக்கு சொல்லியிருப்பாங்க, டிவார்மிங் ஃபன்னு அவங்களுக்கு. அது ஃபன்னுக்கு சொன்னதை நீங்க பாத்தீங்களா? ஸோ இவரை பொறுத்தவரையும் இவர் சொன்னா ஃபன்னு, மற்றவங்களுக்கு இவர் எப்படி இருக்காருன்னா, இவர் பிடிச்சவங்க யார் சொன்னாலும் ஃபன்னுங்க, அடுத்தவன் யாருன்னா பிடிக்காதவன் சொன்னா அது ஃபன்னா இருக்காது. அப்படிதான் எனக்கு தெரிகிறாரே தாண்டி இது ஃபன்னிலையுமே வராது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிட்டாரு அப்படின்றத திவ்யா சொல்றது எனக்கு நியாயமா தான் படுது, மாற்றுக்கிறதே கிடையாது. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நேற்று அவர் பண்ண ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும், கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள். அது இந்த நேரத்தில் பண்றது அவருக்கு ஹெவி டேமேஜ் ஆகும். அதுல நேற்று 1 hour எபிசோடும் அப்படிதான் இருக்கு, இன்னைக்கும் தெரிஞ்சிச்சு. அடுத்து அரோனே சொல்றாங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எக்ஸாக்ட்லி ரைட், அவர் பண்றது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஃபன் பண்றது திவ்யா கூட சொல்றாங்க, ஃபன் பண்றது ஓகே, பட் இது வேற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சபரி அவருடைய கண்ட்ரோல் அவர் இல்லை, எக்ஸாக்ட்லி அவருடைய கண்ட்ரோல்லே இல்லை, ஒரு பதட்டத்திலே இருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து வியானா அப்புறம் வந்து பிரவீன் காந்தி பேசின இதுல வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் மேல போயிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. மேல போயிட்டு அவர் ரியாக்ட் பண்ற விதங்கள் இருக்கு இல்லையா, அது சரியில்லை, கொஞ்சம் வேற மாதிரி தான் தெரியுது நமக்கும். அதை ஆனஸ்டா சொல்லி தான் ஆகணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, அரோராவும் அவர் வந்து அவருடைய கண்ட்ரோலை லாஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவருடைய கண்ட்ரோலை லாஸ் பண்ணிட்டு தான் இங்க சுத்திட்டு இருக்காரு. அவருடைய கண்ட்ரோல்லயே இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இதுல குறிப்பா வீட்டு ஓனர் மாதிரி பேசுறாரு, இந்த வீட்டோட ஓனர் மாதிரி பேசுறாரு அப்படின்னும் போது திவ்யா சொல்றாங்க, அந்த பொட்டியை தூக்கி கிளம்புலாம் சொல்றாரு. இது அவரு வாட்டர்மெலான் அவருடைய அந்த பொட்டியை எடுத்துன்னு போய் எங்க வேணாலும் வச்சுக்கிறாரு, எங்க வேணாலும் படுத்துக்கலாரு. வீட்டுல இடம் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த வீடே காலியா இருக்கு, அவர் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் படுக்கலாம். நீ சொல்ற இடத்துல தான் படுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அதை அவரு டிசைட் பண்ணிப்பாரு. நீங்க அவருடைய பர்மிஷனே கேட்காம பொட்டியை எடுத்துன்னு வந்து வைக்கிறதே பெருந்தவறு. அதை நீங்க கேட்டிருக்கணும், அது யாருதுப்பா, எதுக்கு வச்சுங்க, ஏன் வச்சுங்க டீல் பண்ணிடணும். நீங்க எடுத்துன்னு போய் அங்க வச்சுட்டு இப்படிலாம் டைலாக் பேசக்கூடாது, அதுவே தப்பா இருந்தது. ஸோ நீங்க சொல்லியிருக்கணும், இங்க இப்படி வராங்க அப்படி வராங்க, நீங்க எடுத்துன்னு போய் வெஸ்ட்டு நீங்க சொல்றது என்னது, இது தப்பு இல்லை அது. இப்ப நான் கூட தான் அங்க கானா வினோத் பொட்டி இருக்குது, எடுத்துன்னு போய் எங்கேயாவது வெஸ்ட்டு ஆனா வந்து இப்படின்னு சொன்னா ஒத்துப்பாரா? ஸோ அப்ப மட்டும் ஏன் இப்படி பண்ற,
அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்ல, அதைத்தான் இங்க சொல்றோம். கானா வினோத்தோட ரியாக்ஷன் 2 days இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றது தான். அந்த மாதிரி பிஹேவியர் ரொம்ப தப்பு. அது விக்ரம் ஒரு டைலாக் சொல்லுவான்ல, கானா வினோத்தை அவரை தவிர்த்து கானா வினோத்து தான் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் சார் அப்படின்னு நான் வீக்கெண்ட் சொன்னல, அதுதான் சொன்னேன். கானா வினோத்தால மட்டும்தான் அழிக்க முடியும், வேற யாராலையும் அழிக்க முடியாது. அவர் வாயும் கம்முன்னு வச்சிருந்தாரா அவர் நல்லது, அவர் வாயை விட்டு விட்டு பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு நல்லதே கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இவங்களும் அப்படிதான்ற மாதிரி திவ்யாவை பார்த்து சபரியும் சொல்றாரு. சபரிக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் மற்றவங்க எதிரியை விட வாய் தான் எல்லாருக்கும் எதிரி. எப்படி எல்லாருக்கும் வாய் மட்டும்தான் எதிரி. அதான் சொல்றேனே, அது நமக்கும் சரி, நமக்கும் ஒரு பாயிண்ட்ல நம்ம வாய் தான் நமக்கு எதிரியா இருக்கும். ஸோ கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ், கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்றதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ அதை கானா வினோத் பண்ணலன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பண்றது சேனல் அழகா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இப்படி கானா வினோத் பண்றதெல்லாம் சேனல் அழகா எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி பயங்கரமா யூஸ் பண்ணிடுவாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதை சொல்லிக்கொண்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.